பாருங்க 1 பேதுரு 3:9 வாசிங்க. தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டீர்கள் என்று என்னது அறிந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டீர்கள் அறிந்து கொள்ளுங்க. எந்த விதத்துல சத்திரமான வார்த்தை நம்ம வயல இருக்கக்கூடாது, வரக்கூடாது. ஏன்னா நாமெல்லாம் யாரு? ஆண்டோடைய பிள்ளைகள். அப்படின்னா ஆண்டோட பூமியும் அது நிறைவும் யாருடையது? கர்த்தருடைய. அப்ப அவர் ஆண்டோடைய நாம ஆண்டோடைய பிள்ளைகள். அப்ப பூமியோ உலகமோ யாருக்குதான்? நமக்குதான். நமக்கு தான். நம்ம அதை விசுவாசிக்கணும், விசுவாசி சுதந்திரத்துக் கொள்ளணும். பாருங்க, ஆபிரகாமுடைய சந்ததியார், ஆபிரகாமுடைய அப்பா சீராகலாம் அவங்கள என்ன செய்தாங்கன்னு சொன்னா உருவ சிலைகள் பொம்மை மாதிரி செய்து அதை வச்சு கும்பிடுறதுக்கான காரியங்களே இருக்காங்க, சுத்தம் செய்துட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் ஆபிரகாமை மட்டும் அவங்களுக்கு பிரித்து எடுத்து இருக்கிறாங்க. நான் கிளம்பிக்கும் தேசத்துக்கு போட சொல்றாரு. எங்க போற சரின்னு சொல்லி கிளம்பிட்டான். எங்க போறோம்னு தெரியாது, எதுக்கு போறோம்னு தெரியாது. ஆண்டவர் சொன்னார் போறோம்னு சொல்லி போயிட்டார். பாருங்க, அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசீர்வாதமா இருக்கு. முதல்ல பேசுறது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12:2 இருக்கு, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு சொல்லி சொல்றார். அவன் மட்டும் இல்ல, ஆபிரகாம் இவ்வளவு தூரம் இருந்தாலும் தவிர ஆபிரகாம் நிமிஷமாம் அவனுடைய மனைவிக்கும் ஒரு ஆசீர்வாதம் செய்து வருது. பாருங்க 17-14 போட்டு பாருங்க. ஜாதிகளுக்கு தாயாக அவளை எழுதுவேன், ஆசீர்வதிப்பேன், அவள் சந்ததி முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டு. பாருங்க, இன்னைக்கு நம்ம யாக்கோபு அவை இவன்னு சொல்லணும், எல்லாமே யாருடைய சந்ததி தான்? ஆபிரகாமின் சக்தி தான். பாருங்க, அப்போ ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக தான் நம்ம நினைச்சிருக்கோம். இந்த ஆண்டவர் நம்மளை நினைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்ம எல்லா வீட்டிலையும் ஆசீர்வதிப்பாரால எந்த சந்தேகமே கிடையாது. உங்க வீட்டுல ஒருவேளை 500 ரூபாய் தான் இருக்குன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா தான் என்ன செய்யும் இருக்கும். அநேக நேரங்கள்ல இந்த ஊழியத்து போறவங்க, இந்த IMS போறவங்க, இந்த FMB போறவங்க, அங்க நம்ம இங்க இல்லை, இந்த ரூபா பிடிக்கிறவங்க இல்லை, இங்க அந்த படிக்கிறதுக்கு போறவங்க அவங்கள்ட்ட சாட்சிகள் எல்லாம் சொன்னாங்கன்னா அந்த நேரத்துல 2000 ரூபா 3000 சம்பளம் அப்படி சொல்லுவாங்க. நல்லா சந்தோஷமா இருக்கும் டீச்சர், நல்லா எங்களுக்கு நல்லா போதும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அப்போ எப்படி போதும் 3000 ரூபா எப்படி போதும்? ஒரு புருஷன் பெஞ்சாது 2 பிள்ளைங்க இருக்காங்க, எப்படி போதும்? எங்களுக்கு போதுமா, நல்லா எங்களுக்கு தாராளமாக போதும்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப ஆச்சரியமா என்ன செய்ய இருக்கும். அப்போ பாருங்க, இந்த ஆசீர்வாதங்கிறது நம்முடைய நினைவுல தான் என்ன செய்யுது இருக்கு பாருங்க. அப்போ கொஞ்சம் இருந்தாலும் அதுல ஒரு ஆசீர்வாதத்தை தர ஆண்டவரால முடியும். எங்க அம்மா முதல்ல அந்த சோறு பொங்க அடுப்பாங்கிற வேலை எல்லாம் படிக்கும்போது சொல்லுவாங்க, அப்போல்லாம் அப்படி கல் இல்லாமல் இருக்காது, அரிசி ஃபுல்லாக கல்லாக கிடக்கும். உடனே அதை கல் எப்படி அரிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி இப்படி குத்தி அப்புறம் இப்படி அரைக்கணும்னு சொல்லி சொல்லும்போது அப்புறமா சாப்பாட்டு அந்த உழைப்பில் போடும்போது சுழு போட்டு எசப்பா இதை ஆசீர்வதித்தாங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணி வச்சிடணும், உள்ளே போடணும் அப்படின்னு சொல்லி செய்வாங்க. என்ன செய்வாங்க, எனக்கு தந்தாங்க. இப்போ இன்றைக்கும் அந்த பழக்கம் எனக்கு என்ன செய்து இருக்குது. இன்றைக்கி எத்தனை பேர் வீட்டில் அப்படி செய்கிறாங்களோ தெரியல. சும்மா பாட்டு கலைக்கு இருந்தாலும் போட்டு குக்கரில் போட்டு அந்த பொங்கி அவிச்சு தின்னு அந்த சட்டிடுறது அப்படி காரியங்கள் தான் நடக்குது. எதில் எடுத்தாலும் அதில் என்ன செய்யணும், ஆண்டோடைய கிரியை நடப்பிக்கணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு என்ன செய்யணும் இருக்கணும். நீங்கள் அப்படி செய்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிவிடுவோம், நீங்கள் செய்கிறீங்களா? சந்தோஷம், அப்படி செய்யணும். சரிதா? ஆகையினால எல்லா காரியத்திலையும் நம்ம ஆண்டவரை முன்னிறுத்தி செய்யும் போதும் அது நமக்கு ஆசீர்வாதமாக தான் என்ன செய்யும் இருக்கும்.